மனைவியின் காதல். மனைவியின் காதலை புரியாமல் வாழும் ஆண்களே, உங்கள் கண்களை ஈரமாக்கும் ஒரு கதை இது. வேலை முடித்து வீட்டுக்கு போனபோது சாரா சமையலறையில் இருந்தாள். அவசரமாக குளித்து உடை மாற்றி சாப்பாட்டு மேசையில் வந்தமர்ந்தபோது சாப்பாடு பரிமாறத் தொடங்கினாள். கைகளை பற்றியவாறு, எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றேன். ஏன் என்றால் ஒற்றை வரியில். நிச்சயமாய் அவள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளது நடத்தையில் புரிந்தது. அதை ரசிக்கும் மனநிலையில் நான் இருக்கவில்லை. எப்படியாவது எனது நிலைப்பாட்டை சொல்லியே ஆக வேண்டுமென நினைத்தேன். அலுவலகத்தில் என்னுடன் பணிபுரியும் ஜான்சி 2 வருடமாக காதலிக்கிறேன். விவாகரத்து வேண்டும் என்றேன் தீர்க்கமாய். எதுவும் பேசவில்லை அவள். திடீரென நட்டாற்றில் அவளோடு என் மகனையும் விடுவதாய் மனம் குத்தி காட்டியது. குடியிருக்கும் வீடு, கார் மற்றும் சொத்தின் 30% அவருக்குரியது என எழுதப்பட்ட பத்திரத்தை அடுத்த நாளே அவளிடம் நீட்டினேன். எரிமலையாய் சிதறினாள். பத்திரத்தை வெறிகொண்ட மட்டும் கிழித்தாள். 10 வருடமாய் தன் வாழ்வை பகிர்ந்தவள் அந்நியமாய் தெரிந்தாள். சத்தமாய் அழுதாள். ஆர்ப்பாட்டம் பண்ணினாள். பலங்கொண்ட மட்டும் சட்டையை பற்றி குலுக்கினாள். சலனமின்றி மீண்டும் சொன்னேன், விவாகரத்து வேண்டும். முழுவதுமாய் நொறுங்கி போயிருந்தாள். விவாகரத்து எனும் வார்த்தையால் எதை எதிர்பார்த்தானோ அது நடந்தது. அடுத்த நாளே ஜான்சியுடன் கழித்துவிட்டு நள்ளிரவில் வீடு சென்றபோது மேசையிலிருந்து சாரா எதையோ எழுதி கொண்டிருந்தாள். விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்தது. என்னிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்று கூறியிருந்தாள். 1 மாதத்தில் மகனுக்கு பரீட்சை இருப்பதாகவும் இது பற்றி ஏதும் அவனுக்கு புரியாதவாறு வீடு சுமூகமாய் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தாள். முறிந்து போன ஒரு திருமணம் மகனை பாதிக்க கூடாது என எண்ணியிருக்கலாம். எப்படி திருமண இரவு வாசற்கதவிலிருந்து படுக்கை வரை அவளை தூக்கி வந்தானோ அதேபோல ஒவ்வொரு நாளும் தூக்கி வர வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தாள். வினோதமாய் இருந்தது. என்னுடனான கடைசி நாட்களை இன்பமாக கழிக்க நினைக்கிறாள் என ஏளனமாய் எண்ணிக்கொண்டேன். முதல் நாள் அவளை ஏந்திச் சென்றபோது இருவருமே சங்கடமாக உணர்ந்தோம். மகன் விசித்திரமாய் பார்த்தான். கடந்த 9 வருடமாக அவன் தன் தாய் தந்தையை இப்படி அந்யோன்யமாக பார்த்திருக்கவில்லை என்பது உறுத்தலாய் இருந்தது. அப்பா அம்மாவை தூக்கி செல்கிறார் என குதூகலித்தான். நமது விவாகரத்து பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம் என்றாள். படுக்கையில் இறக்கிவிட்ட போது எங்கேயோ பார்த்தபடி திருமணத்தன்று இருந்த உணர்வுகள் மங்கிப் போயிருந்தது. அடுத்த நாள் அவளை தூக்கும்போது இன்னும் இலகுவாக இருந்தது. உரிமையுடன் மார்பில் துவண்டிருந்தாள். அவளது கூந்தலின் மனம் ஏதேதோ செய்தது. நீண்ட நாட்களாக அவளை நான் ரசிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். முகத்தில் சில சுருக்கங்கள் இருந்தது. ஆங்காங்கே சில நரைமுடிகள் எட்டி பார்த்தன. கூந்தலின் அடர்த்தி வெகுவாக குறைந்திருந்தது. அன்று கொடியிடையாய் இருந்தவள் சற்று பருத்திருந்தாள். திருமண வாழ்வு அவள் அழகை, கவர்ச்சியை கொள்ளையிட்டிருந்தது. என்னுடன் வாழ்ந்ததில் எனக்காக தன் இளமையை தொலைத்துவிட்டிருந்தது அப்பாட்டமாய் தெரிந்தது. 4ஆம் 5ஆம் நாட்களில் எனக்காய் தன் வாழ்வை அர்ப்பணித்தவள் மீண்டும் அந்யோன்யமாக தோன்றியது. நாட்கள் செல்ல செல்ல விரிசல்கள் காணாமாய் போயிருந்தன. அவள் சுமையாய் தெரியவில்லை. எமது செயல் மகனுக்கு பழகிவிட்டிருந்தது. ஒரு நாள் காலையில் திருமணமான புதிதில் பரிசளித்த ஒரு ஆடையை அணிந்தபடி கண்ணாடி முன் நின்றபடி தலையை வாரிக் கொண்டிருந்தாள். நன்றாக மெலிந்து போயிருப்பது தெரிந்தது. இந்த பெண் எத்தனை வடுக்களை மௌனமாய் ஏற்றுக்கொள்கிறாள் என தோன்றியது. மெதுவாக அவளது தோள்களை பற்றினேன். திரும்பி என் கண்களை ஊடுருவினாள். என் மனம் மாறிவிடுமோ என்று அஞ்சி பார்வையை தவிர்த்தேன். இன்று அம்மாவை தூக்கவில்லையா என்றான் மகன். அவனை பொறுத்தவரை அது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டிருந்தது. தூக்கிய போது கைகளை கழுத்துகளை வளைத்து கோர்த்து கொண்டாள். பிடிமானத்தை நான் இறுக்கிய போது சொகுசாக நெஞ்சோடு அணைந்தாள். கல்யாண நாளன்று காதல் ததும்ப நடந்தது போலவே ஒவ்வொரு நடையாக எடுத்து வைத்தேன். நாட்கள் வேகமாக உருண்டோடியது. கடைசி நாளில் சாரா என்ற பெண் மீதில் என் காதல் என்னை ஒரு அடி கூட நகர்த்த விடவில்லை. அவசரமாய் அவளை கையிலிருந்து இறக்கிவிடக் கூடாதென நினைத்தேன். திருமண இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரிய மாட்டேன் என்ற வாக்குறுதி இனிமையாய் நிழலாடியது. மென்மை மாறாமல் சாராவை படுக்கையில் இறக்கிவிட்டேன். ஜான்சியிடம் விரைந்து சென்று சாராவை கைவிடும் எண்ணம் எனக்கில்லை.
என் வாழ்வும் என் மரணமும் அவளுடன் தான் என்று முடிவாய் சொன்னேன். ஜான்சியுடைய பதிலுக்காக காத்திருக்க தோன்றவில்லை. பூக்கடையில் சாரா மிகவும் விரும்பும் வெள்ளை ரோஜாக்கள் நிரம்பிய ஒரு பொக்கையை வாங்கி ஆர் யூ மை லைஃப் என்று ஒரு அட்டையில் எழுதி கொண்டு சாராவை நோக்கி விரைந்தேன். அங்கே அதே கட்டிலில் என் சாரா பிணமாக சடலமாக உயிரற்றிருந்தாள். கடந்த சில மாதங்களாக அவள் புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்ததை அவளது நண்பி அப்போதுதான் சொன்னாள். அதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நான் அந்நியனாக வெட்கித்து நின்றேன். அத்தனை போராட்டத்திலும் என்னை ஒரு நல்ல கணவனாக அன்பான தந்தையாக என் மகனிடம் நிரூபிக்க ஆசைப்பட்டிருக்கிறாள். மரணத்தை தவிர வேற எதுவும் நம்மை பிரிக்காது என்பதை உணர்த்த முயற்சித்திருக்கிறாள். மகன் என் கால்களை கட்டி கொண்டு அழுதான். சாரா, இனி என் வாழ்வு நம் பிள்ளைக்கானது என மௌனமாய் அவள் மனதிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.